வணக்கம் கடகம் ராசிக்காரர்களே, உங்கள் மன அமைதியை உடைக்கும் ஒரு சோதனை காலம் தொடங்குகிறது. இது உங்களை உள்ளிருந்து சிதைக்கக்கூடிய ஆபத்து. அமைதியை காப்பாற்றி நெருங்கியவர்களின் ஆலோசனையை கேளுங்கள். இதுவே உங்களுக்கான பரிகாரம். இந்த சோதனையை கடந்து சென்றவுடன் குடும்பம் மற்றும் பணத்தில் பெரும் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. வாங்க, அது என்ன தகவல் என்று விரிவாக பார்ப்போம். அதாவது கடக ராசிக்காரர்கள் என்பது சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்கள் உணர்ச்சியின் ஆழத்தையும் அன்பின் உண்மையும் குடும்ப பாசத்தின் பெருமைகளையும் ஒரே நேரத்தில் சுமந்து செல்லும் தனித்துவமாக ஆளுமைகள் நிலவு அவர்களின் அதிபதி என்பதால் மனநிலை மாற்றங்கள் இயல்பாகவே இருக்கும். ஆனால் அந்த மாற்றங்களுக்குள் ஒரு ஆழ்ந்த மனிதநேயம் மறைந்திருக்கும். அவர்கள் வெளிப்படையாக அமைதியாகவும் சில சமயம் மூடுபனியாகவும் தோன்றினாலும் உள்ளுக்குள் கடல் போல அலைமோதும் உணர்ச்சிகள் நிரம்பியிருக்கின்றன. ஒருவர் அவர்களை உண்மையாக புரிந்து கொண்டால் கடகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிக நம்பிக்கைக்குரியவர்களாக மாறிவிடுவார்கள். அவர்களின் பாசம் ஒருமுறை கிடைத்தால் அது வாழ்நாள் முழுவதும் குறையாது. அதாவது கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் குடும்பம் என்பது ஒரு வார்த்தை அல்ல, அது ஒரு உலகம். அவர்கள் தங்கள் அன்பானவர்களுக்காக எந்த அளவிற்கும் செல்ல தயங்க மாட்டார்கள். தாய் பாசம், தந்தை பொறுப்பு, சகோதர அன்பு, இந்த அனைத்தையும் ஒரே மனதில் சுமந்து செல்லும் ஆற்றல் இவர்களிடம் உள்ளது. நண்பர்களுக்காக கூட குடும்ப உறவாகவே நடந்து கொள்வார்கள். அவர்கள் வீட்டை ஒரு பாதுகாப்பான கோட்டையாக மாற்றுவார்கள். அங்கே அன்பு, அமைதி, பரிவு என்ற 3 குணங்களும் எப்போதும் நிரம்பி இருக்கும். இந்த காரணத்தினால்தான் பலர் கடகம் ராசிக்காரிடம் மன அமைதியை தேடி செல்கிறார்கள். மேலும் இவர்கள் சிந்திக்கும் விதமும் மிகவும் தனித்துவமானது. நேரடியாக வெளிப்படுத்த முடியாத எண்ணங்களை கூட உள்ளுக்குள் வைத்துக்கொண்டு அமைதியாக சிந்திப்பார்கள். ஒரு விஷயத்தை தீர்மானிக்கும் போது அது அவர்களின் மனதை பாதிக்குமா, குடும்பத்தை பாதிக்குமா என்று பல கோணங்களில் ஆராய்ந்து முடிவெடுப்பார்கள். இந்த ஆழ்ந்த சிந்தனை அவர்களை சில நேரங்களில் மெதுவாக செயல்பட வைக்கலாம். ஆனால் அவர்கள் எடுத்த முடிவு பெரும்பாலும் சரியாகவே இருக்கும். அவர்கள் உணர்ச்சியை வைத்து வாழ்பவர்கள் என்பதால் லாஜிக் மட்டும் பார்த்து செயல்படுவது இவர்களுக்கு சற்றே கடினமாக இருக்கும். மேலும் கடகம் ராசிக்காரர்களின் பலம் என்னவென்றால் அவர்கள் எளிதில் உடைந்து போகும் போல தோன்றினாலும் உண்மையில் மிகவும் வலிமையானவர்கள். வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அவர்கள் மீண்டும் எழுந்து நிற்கும் திறன் கொண்டவர்கள். அவர்கள் அமைதியாக துன்பத்தை தாங்கி கொண்டு சரியான நேரத்தில் அதை வெற்றியாக மாற்றுவார்கள். இந்த அமைதியான போராட்டமே அவர்களின் மிகப்பெரிய சக்தி. பலர் கவனிக்காத இடத்தில் கூட அவர்கள் தங்களுக்கான வெற்றிகளை அமைதியாக உருவாக்கி கொள்வார்கள். ஆனால் இவர்களுக்கு சில சவால்களும் இருக்கின்றன. அதிகமான உணர்ச்சி அவர்களை சில நேரங்களில் பலவீனங்களாக மாற்றலாம். மற்றவர்களின் வார்த்தைகளை மிகவும் ஆழமாக எடுத்துக்கொள்வார்கள். அதனால் மனவேதனை அதிகமாகும். நம்பிக்கை வைத்தவர்களிடம் ஏமாற்றம் ஏற்பட்டால் அதை மறக்க மிகவும் நேரம் எடுக்கும். அதனால் அவர்கள் தங்களை பாதுகாக்க ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவர் அமைத்து கொள்வார்கள். இந்த சுவர் காரணமாக சில நல்ல வாய்ப்புகளும் இழக்க நேரிடலாம். மேலும் இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் உணர்ச்சிகளையும் புத்திசாலித்தனத்தையும் சமநிலைப்படுத்த வேண்டும். எல்லோரையும் நம்பாமல் தேர்ந்தெடுத்து நம்ப வேண்டும். தங்களின் திறமைகளை வெளிப்படுத்த தயங்காமல் தைரியமாக முன்னேற வேண்டும். தங்களின் உள்ளுணர்வை நம்பினால் அவர்கள் எப்போதும் சரியான பாதையை தேர்ந்தெடுக்க முடியும். மேலும் மன அழுத்தத்தை குறைக்க தியானம், இயற்கை, நடைப்பயிற்சி போன்றவற்றை மேற்கொள்வது இவர்களுக்கு பெரும் நன்மைகளை தரும். கடகம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் வரும் ஆபத்து என்னவென்றால் உணர்ச்சியில் மூழ்கி தவறான முடிவுகளை எடுப்பது. ஒருவரை அதிகமாக நம்பி அவர்களிடம் முழுவதும் சார்ந்து விடுவது இவர்களுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். இதிலிருந்து தப்பிப்பதற்கான வழி தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வது மற்றும் தன்னுடைய மதிப்பை உணர்வது. மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக அல்ல, தன்னுடைய வளர்ச்சிக்காக செயல்பட வேண்டும். இவர்களின் ராஜயோகம் என்னவென்றால் அவர்கள் செய்யும் எந்த காரியத்திலும் மனதை முழுமையாக ஈடுபடுத்துவது. அன்போடு செய்யும் வேலை எப்போதும் வெற்றி தரும். அதிர்ஷ்டம் இவர்களுக்கு தாமதமாக வந்தாலும் அது நிலையானதாக இருக்கும். வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் அவர்கள் மிகவும் அமைதியான மற்றும் நிறைவு பெற்ற நிலையை அடைவார்கள். அந்த நிலை அவர்களின் பொறுமைக்கும் பாசத்திற்கும் கிடைக்கும் பரிசாக இருக்கும். கடகம் ராசிக்காரர்கள் என்றால் அன்பின் வடிவம், அமைதியின் அடையாளம், மன உறுதியின் மறைமுக சக்தி. அவர்களை புரிந்து கொண்டால் வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். ஏனென்றால் கடகம் ராசிக்காரர்களின் உள்ளுணர்வு என்பது அவர்களின் வாழ்க்கையின் மிகப்பெரிய வழிகாட்டியாக செயல்படுகிறது. அவர்கள் வெளியிலிருந்து எதையும் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லாமல் உள்ளுக்குள் ஒரு குரல் தொடர்ந்து அவர்களை வழிநடத்தி கொண்டே இருக்கும். இந்த உள்ளுணர்வு காரணமாக யார் உண்மையானவர், யார் போலியானவர் என்பதை மிக தெளிவாக எளிதாக உணர்ந்து விடுவார்கள். பல சமயங்களில் அவர்கள் எடுத்த முடிவுகள் பிறருக்கு புரியாமல் போகலாம். ஆனால் காலம் சென்ற பிறகு அது சரியான முடிவாக மாறும். இந்த தன்மை அவர்களை வாழ்க்கையில் பல தவறுகளிலிருந்து காப்பாற்றும் ஒரு மறைமுக சக்தியாகவே இருக்கிறது.
மேலும் கடகம் ராசிக்காரர்கள் காதல் வாழ்க்கையில் மிகவும் உண்மையானவர்கள். அவர்கள் ஒருவரை காதலித்தால் அந்த உறவை உயிருடன் பாதுகாப்பார்கள். அவர்கள் காதலில் வெளிப்படுத்தும் பாசம் சாதாரணம் அல்ல, அது முழு மனதையும் அர்ப்பணிக்கும் அளவுக்கு இருக்கும். ஆனால் இதே விஷயம் அவர்களுக்கு சில நேரங்களில் வலியாக மாறும். எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருப்பதால் சிறிய மாற்றங்களை பெரிய காயங்களை ஏற்படுத்தும். அதனால் காதலில் சமநிலையை கற்றுக்கொள்வது இவர்களுக்கு மிகவும் அவசியம். அன்பை கொடுக்கும்போது அதே அளவுக்கு தங்களை பாதுகாக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். அதேபோல வேலை மற்றும் தொழில் வாழ்க்கையில் கடகம் ராசிக்காரர்கள் மிகவும் பொறுப்புள்ளவர்கள். அவர்கள் எதையும் பாதியில் விட மாட்டார்கள். தொடங்கியதை முடிக்கும் வரை அமைதியாக உழைப்பார்கள். குறிப்பாக மனிதர்களுடன் தொடர்புடைய வேலைகளில் அவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். ஆசிரியர், ஆலோசகர், மருத்துவர், சமூக சேவை போன்ற துறைகள் இவர்களுக்கு மிகவும் ஏற்றவை. அவர்கள் பணியில் காட்டும் உண்மையான அக்கறை காரணமாக மேலதிகாரிகளின் நம்பிக்கையை எளிதில் பெறுவார்கள். ஆனால் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்த தயக்கம் காட்டுவது ஒரு குறையாக இருக்கலாம். நண்பர்கள் மற்றும் சமூக உறவுகளில் கடகம் ராசிக்காரர்கள் மிகவும் நம்பிக்கைக்குரியவர்கள். ஒருமுறை நண்பனாக ஏற்றுக்கொண்டால் அந்த உறவை எந்த சூழ்நிலையிலும் காப்பாற்றுவார்கள். அவர்கள் நண்பர்களின் துன்பத்தை தங்களுடையதாய் உணர்ந்து உதவ முன்வருவார்கள். ஆனால் இதே காரணத்தால் சிலர் அவர்களை பயன்படுத்தி கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் யாருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு நடப்பது இவர்களுக்கு மிகவும் அவசியம். பண விஷயங்களில் கடகம் ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருப்பார்கள். அவர்கள் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து எதிர்காலத்திற்காக சேமிக்க விரும்புவார்கள். குடும்பத்தின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மை இவர்களுக்கு மிக முக்கியமானது என்பதால் பணத்தை சீராக நிர்வகிப்பார்கள். ஆனால் சில சமயங்களில் அதிகமான கவலை காரணமாக செலவுகளை குறைத்து வாழ்க்கையின் சுகங்களை அனுபவிக்க மறந்து விடுவார்கள். அதனால் சேமிப்பும் அனுபவமும் இரண்டுக்கும் இடையில் சமநிலை தேவை. மேலும் கடகம் ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் பெரும்பாலும் அவர்களின் மனநிலையை பொறுத்தே இருக்கும். அவர்கள் மன அழுத்தம் அடைந்தால் அது உடல்நலத்தையும் பாதிக்கும். அதனால் மன அமைதியை பாதுகாப்பது மிகவும் முக்கியம். தியானம், யோகா, இயற்கையோடு நேரம் செலவிடுதல் போன்ற பழக்கங்கள் இவர்களுக்கு பெரிய பலனை தரும். நல்ல உணவு பழக்கம் மற்றும் சரியான உறக்கம் இவர்களின் ஆரோக்கியத்தை நிலைநிறுத்தும். மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் மறைந்திருக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு என்னவென்றால் அவர்களின் படைப்பாற்றல். எழுதுதல், இசை, ஓவியம் போன்ற கலைத்துறைகளில் அவர்கள் மிகுந்த திறமை கொண்டிருக்கலாம். அவர்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் விதம் மிகவும் ஆழமானது என்பதால் அந்த கலை வெளிப்பாடுகள் பிறரின் மனதையும் தொட்டுவிடும். இந்த திறமையை வளர்த்து கொண்டால் அது அவர்களின் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும். முடிவில் கடகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அமைதியாக இருந்தாலும் அவர்களின் தாக்கம் மிகவும் ஆழமானது. அவர்கள் பேசாமல் பல விஷயங்களை சாதிப்பார்கள். அவர்களின் வாழ்க்கை வெளியில் சாதாரணமாக தோன்றினாலும் உள்ளுக்குள் அது ஒரு பெரும் பயணம். அன்பு, தியாகம், உணர்ச்சி, வலிமை ஆகியவற்றின் கலவையாக இருக்கும். இந்த பயணத்தை சரியாக புரிந்து கொண்டு முன்னேறினால் அவர்கள் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை அடைய முடியும். கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மறைந்திருக்கும் இன்னொரு ஆழமான பரிமாணம் அவர்களின் நினைவாற்றலும் கடந்த காலத்தை பற்றி கொள்ளும் தன்மையும் ஆகும். அவர்கள் ஒரு நிகழ்வை சாதாரணமாக நினைவில் வைத்து கொள்ள மாட்டார்கள். அதனுடன் சேர்ந்த உணர்வுகளையும் அந்த நேரத்தில் இருந்த சூழலையும் முழுமையாக மனதில் பதித்து வைத்திருப்பார்கள். இதனால் நல்ல நினைவுகள் அவர்களுக்கு சக்தியாக மாறும். ஆனால் காயப்படுத்திய நினைவுகள் அவர்களை நீண்ட காலம் துன்பப்படுத்தும். அதனால் கடந்த காலத்தை நினைவில் வைத்துக் கொள்வதற்கு பதிலாக அதிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறுவது இவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். மறந்து விடுவது அல்ல, விடுவித்து விடுவது, அதுவே இவர்களின் மன அமைதிக்கான திறவுகோல். கடகம் ராசிக்காரர்களின் ஆன்மீக பக்கம் மிகவும் வலிமையானது. அவர்கள் வெளிப்படையாக அதை பற்றி பேசாமல் இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு ஆழமான நம்பிக்கை மற்றும் பக்தி இருக்கும். தெய்வத்தை நம்புவது இவர்களுக்கு ஒரு பழக்கமாக அல்ல, அது ஒரு உணர்ச்சியாக இருக்கும். பிரார்த்தனை, தியானம், அமைதியான தனிமை, இந்த மூன்றும் இவர்களின் மனதை சீராக்கும் முக்கியமான கருவிகள். அடுத்ததாக, வாழ்க்கையில் குழப்பம் ஏற்பட்டால் அவர்கள் இந்த ஆன்மீக வழிகளை தேடி அமைதியை பெறுவார்கள். இதுவே அவர்களை பல சிக்கல்களிலிருந்து மீட்டெடுக்கும் ஒரு மறைமுக சக்தியாகவே இருக்கும். இவர்களின் கோபம் வெளியில் அதிகமாக தெரியாது, ஆனால் உள்ளுக்குள் அது பெரும் அலை போல் இருக்கும். அவர்கள் அடிக்கடி கோபப்பட மாட்டார்கள், ஆனால் ஒருமுறை மனம் நொந்தால் அதை மறக்க மிகவும் கடினமாக இருக்கும். அதனால் கோபத்தை அடக்கி கொண்டு உள்ளுக்குள் வைத்துக் கொள்வது இவர்களுக்கு மன அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடும். இதை சமாளிக்க அவர்கள் தங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படையாகவும் ஆனால் அமைதியாகவும் பகிர்ந்து கொள்வது அவசியம். உணர்ச்சிகளை அடக்குவது வலிமை அல்ல, அதை சரியாக வெளிப்படுத்துவதுதான் உண்மையான வலிமை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடகம் ராசிக்காரர்கள் மாற்றங்களை எளிதில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். புதிய சூழல், புதிய மனிதர்கள், புதிய வாழ்க்கை முறை, இவை அனைத்தும் அவர்களுக்கு ஆரம்பத்தில் சற்று அச்சத்தை ஏற்படுத்தும். ஆனால் ஒருமுறை அதை பழகிவிட்டால் அவர்கள் அதையே தங்களின் உலகமாக மாற்றிக்கொள்வார்கள். இந்த தன்மை காரணமாக அவர்கள் மெதுவாக வளர்ச்சி அடைவார்கள், ஆனால் அந்த வளர்ச்சி மிகவும் நிலையானதாக இருக்கும்.
அவசரப்படாமல் தங்களின் வேகத்தில் முன்னேறுவது இவர்களின் வெற்றியின் ரகசியம். இவர்களின் குழந்தை பருவ அனுபவங்கள் அவர்களின் முழு வாழ்க்கைகளையும் பாதிக்கும். சிறு வயதில் கிடைத்த அன்பும் பாதுகாப்பும் இவர்களின் மனதில் அடிப்படையாக இருக்கும். அதேபோல அந்த வயதில் ஏற்பட்ட காயங்களும் நீண்ட காலம் அவர்களை தாக்கும். அதனால் அவர்கள் தங்கள் கடந்த காலத்தை புரிந்து கொண்டு அதிலிருந்து வெளியே விட முயற்சிக்க வேண்டும். தங்களை புரிந்து கொள்வது இதுவே அவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனை என்னவென்றால், ஒரு கட்டத்தில் அவர்கள் தங்களை முன்னிலைப்படுத்த கற்றுக்கொள்வார்கள். இதுவரை மற்றவர்களுக்காக வாழ்ந்த அவர்கள் அந்த நேரத்தில் தங்களின் கனவுகள், ஆசைகள், இலக்குகள் ஆகியவற்றை நோக்கி திரும்புவார்கள். அந்த மாற்றம் அவர்களின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். தன்னம்பிக்கை வளர்ந்த பிறகு அவர்கள் சாதிக்க முடியாது எதுவுமே இல்லை என்பதை உணர்வார்கள். கடகம் ராசிக்காரர்களுக்கு இறுதியாக ஒரு முக்கியமான உண்மை, அவர்கள் உணர்ச்சிகள் அவர்களின் பலமும் பலவீனமும் ஆகும். அதை சரியாக பயன்படுத்தினால் அவர்கள் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை அடைய முடியும். அதை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் அது அவர்களை சிக்கலில் ஆழ்த்தும். அதனால் உணர்ச்சியை வழிநடத்தி கொண்டு புத்திசாலித்தனத்துடன் இணைத்து வாழ்வது இவர்களின் வெற்றிக்கான முக்கிய மந்திரம். கடகம் ராசி என்பது ஒரு சாதாரண ராசி அல்ல, அது ஒரு உணர்ச்சி உலகம். அந்த உலகத்தை புரிந்து கொண்டு அதில் சமநிலையை உருவாக்கியவர்களே வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும். மேலும் கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பாதுகாப்பு என்ற உணர்வு மிக முக்கியமான தளமாக இருக்கும். அவர்கள் எதையும் செய்யும் போது முதலில் கேட்பது, இது எனக்கும் என் குடும்பத்திற்கும் பாதுகாப்பானதா என்பதே. இந்த மனப்பான்மை காரணமாக அவர்கள் எடுத்த முடிவுகள் பெரும்பாலும் எச்சரிக்கையுடன் இருக்கும். ஆபத்துக்களை தவிர்க்கும் இந்த பழக்கம் அவர்களை பல பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றினாலும் சில சமயங்களில் புதிய வாய்ப்புகளை இழக்கச் செய்யும். அதனால் பயத்தையும் துணிச்சலையும் சமநிலைப்படுத்திக் கொள்ளும் கலை இவர்களுக்கு மிகவும் அவசியமானது. ஏனென்றால் கடகம் ராசிக்காரர்களின் மற்றொரு சிறப்பு, அவர்கள் உருவாக்கும் உறவுகளின் ஆழம் அளவிட முடியாதது. ஒரு உறவை அவர்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அந்த உறவின் ஒவ்வொரு நிமிடத்தையும் அர்த்தமுள்ளதாக மாற்ற முயல்வார்கள். அவர்கள் பேசும் வார்த்தைகளிலும் செய்கைகளிலும் ஒரு உண்மையான பாசம் இருக்கும். அதனால்தான் அவர்கள் அருகில் இருப்பவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு கிடைக்கும். ஆனால் இதே ஆழமான அணுகுமுறை காரணமாக உறவுகளில் ஏற்படும் சிறிய விரிசல்கள் கூட அவர்களின் மனதை ஆழமாக காயப்படுத்தும். அதனால் உறவுகளை மதிப்பது போலவே தங்களின் மனநிலையும் பாதுகாப்பும் சமநிலை அவர்களுக்கு மிகவும் அவசியம். கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் தன்னம்பிக்கை வளர்ச்சி என்பது மிகவும் முக்கியமான ஒரு பயணம். ஆரம்பத்தில் அவர்கள் மற்றவர்களின் கருத்துக்களையும் அங்கீகாரத்தையும் அதிகமாக மதிப்பார்கள். நான் சரியா செய்கிறேனா என்ற கேள்வி அவர்களை அடிக்கடி துரத்தும். ஆனால் காலப்போக்கில் அவர்கள் தங்களின் உள்ளுணர்வை நம்ப ஆரம்பிப்பார்கள். இந்த மாற்றம் நடந்தவுடன் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பாதை திறக்கிறது. அந்த தருணத்திலிருந்து அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் தன்னம்பிக்கையோடு நிரம்பியதாக இருக்கும். இந்த மாற்றமே அவர்களின் வாழ்க்கையை சாதாரண நிலையிலிருந்து சிறப்பான நிலைக்கு கொண்டு செல்லும். இவர்களின் வாழ்க்கையில் ஒரு மறைமுக சகால், மனதிற்கு வாழும் உலகம் மற்றும் வெளி உலக உண்மை ஆகிய இரண்டிற்கும் இடையிலான மோதல். அவர்கள் உள்ளுக்குள் உருவாக்கும் கனவுகள், எதிர்பார்ப்புகள் மிகவும் ஆழமாக இருக்கும். ஆனால் வெளி உலகில் அதே போல நடக்கவில்லை என்றால் அவர்கள் மனம் உடைந்துவிடும். இதை சமாளிக்க அவர்கள் நிஜத்தை ஏற்றுக்கொள்ளும் திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். கனவுகள் இருக்க வேண்டும், ஆனால் அதற்கான நடைமுறை முயற்சியும் அவசியம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய பலமாக இருக்கும் விஷயம் அவர்கள் காட்டும் பொறுமை. அவர்கள் அவசரப்பட மாட்டார்கள், சரியான நேரத்தை காத்திருப்பார்கள். இவர்களின் ஆழமான உணர்ச்சிகள் அவர்களை ஒரு நல்ல தலைவராகவும் மாற்றக்கூடும். அவர்கள் கட்டளையிடும் தலைவர்களாக அல்ல, புரிந்து கொள்ளும் தலைவர்களாக இருப்பார்கள். குழுவில் உள்ளவர்களின் மனநிலையை உணர்ந்து அவர்களை ஊக்கப்படுத்தும் திறன் இவர்களிடம் இருக்கும். இதனால் அவர்களுடன் பணிபுரியும் மக்கள் அவர்களை மிகவும் மதிப்பார்கள். ஆனால் தலைமை பொறுப்பில் இருக்கும் போது அவர்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டால் முடிவெடுப்பதில் சிரமம் ஏற்படலாம். அதனால் உணர்ச்சியும் தெளிவும் இணைந்த தலைமை அணுகுமுறை இவர்களுக்கு அவசியம். கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக முக்கியமான பாடம் தங்களை நேசிப்பது. அவர்கள் எப்போதும் பிறருக்காக அதிகம் கொடுப்பவர்கள், ஆனால் தங்களுக்காக கொடுக்க மறந்து விடுவார்கள். இதனால் ஒரு கட்டத்தில் அவர்கள் சோர்வடையக்கூடும். அதனால் தங்களின் தேவைகளையும் உணர்ச்சிகளையும் மதிப்பது மிகவும் தங்களை நேசிக்க தொடங்கினால் அவர்கள் பிறருக்கும் இன்னும் சிறப்பாக அன்பு கொடுக்க முடியும். அது மட்டுமில்லாமல் கடகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு மென்மையான அலை போல இருப்பவர்கள். அவர்கள் சத்தமாக காட்சியளிக்க மாட்டார்கள், ஆனால் அவர்கள் தொட்ட ஒவ்வொரு மனதிலும் ஒரு அழியாத தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள். அவர்களின் பயணம் வெளியில் மெதுவாக தோன்றினாலும் உள்ளுக்குள் அது ஒரு மிகப்பெரிய மாற்றங்களின் தொடராகவே இருக்கும். அந்த மாற்றங்களை புரிந்து கொண்டு தங்களை வழிநடத்தி கொண்டால் அவர்கள் வாழ்க்கையில் சாதாரணத்தை தாண்டி ஒரு அரிய உயரத்தை அடைய முடியும்.
கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் உணர்ச்சியின் மொழி என்பது மிகப்பெரிய சக்தியாக செயல்படுகிறது. அவர்கள் பேசாமல் கூட தங்களின் மனநிலையை வெளிப்படுத்தக்கூடியவர்கள். ஒரு பார்வை, ஒரு சிறிய செயல், ஒரு அமைதியான நேரம், இவை அனைத்தும் அவர்களின் உணர்ச்சிகளின் வெளிப்பாடாகவே மாறும். இதனால் அவர்களை நெருக்கமாக அறிந்தவர்கள் அவர்களின் மனதை எளிதில் புரிந்து கொள்வார்கள். ஆனால் இதே விஷயம் அவர்களை புரிந்து கொள்ளாதவர்களிடம் தவறான புரிதல்களையும் உருவாக்கலாம். அதனால் சில நேரங்களில் நேரடியாக பேசும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்வது இவர்களுக்கு உறவுகளில் தெளிவை உருவாக்கும். கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையை தனிமை ஒரு எதிரியாக அல்ல, அது ஒரு சக்தியாகும். அவர்கள் அடிக்கடி தனியாக இருக்க விரும்புவார்கள். ஏனென்றால் அந்த நேரங்களில் தான் அவர்கள் தங்களை புரிந்து கொள்வார்கள். இந்த தனிமை அவர்களுக்கு ஒரு மன அமைதியை தரும். ஆனால் அதே நேரத்தில் அதிகமாக தனிமையில் மூழ்கி விடுவது அவர்களை உலகத்திலிருந்து விலகச் செய்யக்கூடும். அதனால் தனிமைகளையும் சமூக உறவுகளையும் சமநிலைப்படுத்துவது மிக முக்கியம். இவர்களின் வாழ்க்கையில் மிக முக்கியமான மறைமுக திறன் மாற்றத்தை உருவாக்கும் சக்தி. அவர்கள் வெளியில் மெதுவாக இருப்பவர்கள் போல தோன்றினாலும் உள்ளுக்குள் அவர்கள் பெரிய மாற்றங்களை உருவாக்கும் திறன் கொண்டவர்கள். குடும்பத்தின் நண்பர்களிடம், வேலை சூழ்நிலையில் எங்கிருந்தாலும் அவர்கள் ஒரு அமைதியான மாற்றத்தை கொண்டு வருவார்கள். அவர்கள் சொல்லாமல் செயலில் காட்டும் இந்த தன்மைதான் அவர்களை மிகவும் வலிமையானவர்களாக மாற்றுகிறது. கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நம்பிக்கை என்பது ஒரு இரட்டை வாளாக இருக்கும். ஒருவரை நம்பினால் அவர்கள் முழுமையாக நம்புவார்கள். அந்த நம்பிக்கை உடைந்தால் அது அவர்களின் மனதில் ஆழமான காயத்தை ஏற்படுத்தும். அதனால் யாரை நம்ப வேண்டும், எவ்வளவு நம்ப வேண்டும் என்பதை அவர்கள் கவனமாக தேர்வு செய்ய வேண்டும். நம்பிக்கை என்பது கொடுக்கப்பட வேண்டிய ஒரு அரிய பரிசு என்பதை அவர்கள் உணர்ந்தால் வாழ்க்கையில் பல சிக்கல்களை தவிர்க்க முடியும். இவர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றம் பயம் இருந்து கொண்டு விடுபடுதல். அவர்கள் பல நேரங்களில் தோல்வி, இழப்பு, மாற்றம் போன்றவற்றை பயப்படுவார்கள். இந்த பயம் அவர்களை பாதுகாப்பாக வைத்தாலும் அது வளர்ச்சிகளை தடுக்கக்கூடும். அந்த பயத்தை எதிர்கொண்டு ஒரு சிறிய படி எடுத்தாலே அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை காண முடியும். தைரியம் என்பது பயமில்லாத நிலை அல்ல, பயத்துடன் முன்னேறுவது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சிறிய விஷயங்களின் மகிழ்ச்சி மிகவும் முக்கியமானது. அவர்கள் பெரிய விஷயங்களில் மட்டும் மகிழ்ச்சி தேட மாட்டார்கள். ஒரு சிறிய பாராட்டு, ஒரு அன்பான வார்த்தை, ஒரு அமைதியான மாலை, இவை அனைத்தும் அவர்களுக்கு பெரும் சந்தோஷத்தை தரும். இந்த மனப்பான்மை காரணமாக அவர்கள் வாழ்க்கையின் அழகை சிறிய விஷயங்களிலேயே கண்டுபிடித்து மேலும் இதையெல்லாம் தாண்டி கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் உள்ளார்ந்த பாதுகாப்பு என்பது வெளிப்புற சூழ்நிலைகளை விட மிக முக்கியமானதாகும். அவர்கள் எங்கு இருந்தாலும் யாருடன் இருந்தாலும் அவர்களின் மனம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற உணர்வு மிக வலிமையாக இருக்கும். இந்த மனநிலை காரணமாக அவர்கள் தங்களை புரிந்து கொள்ளாத சூழ்நிலைகளிலிருந்து மெதுவாக விலகி விடுவார்கள். அவர்கள் தேர்வு செய்யும் இடங்கள், மனிதர்கள், உறவுகள் அனைத்தும் அவர்களின் மன அமைதியை பாதுகாக்கும் வகையில் இருக்கும். இந்த தன்மை அவர்களை பல பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றினாலும் சில நேரங்களில் அவர்களை ஒரு சுருங்கிய உலகத்திற்குள் அடைத்துவிடும் அபாயமும் உண்டு. அதனால் மன பாதுகாப்பையும் புதிய அனுபவங்களையும் சமநிலைப்படுத்துவது அவர்களின் வளர்ச்சிக்கான முக்கிய திறனாகும். கடகம் ராசிக்காரர்களின் மற்றொரு ஆழமான குணம் அவர்கள் மௌனத்தின் மூலம் பேசுபவர்கள். அவர்கள் எப்போதும் வார்த்தைகளால் தங்களை வெளிப்படுத்த மாட்டார்கள். ஆனால் அவர்களின் செயல்கள் அவர்களின் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும். ஒருவரை கவனித்துக் கொள்வது, சிறிய உதவிகளை செய்வது, எளிய படிவான செயல்கள், இவை அனைத்தும் அவர்களின் அன்பின் மொழி. இந்த அமைதியான வெளிப்பாடு அவர்களை மிகவும் தனித்துவமாக்குகிறது. ஆனால் இதே நேரத்தில் அவர்களின் உணர்ச்சிகளை வார்த்தைகளில் வெளிப்படுத்த முடியாமல் இருப்பது சில உறவுகளில் குழப்பத்தை ஏற்படுத்தும். அதனால் மௌனத்தையும் உரையாடலையும் இணைக்கும் திறன் இவர்களுக்கு அவசியம். இவர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான படிமானம் கனவுகளின் ஆழம். கடகம் ராசிக்காரர்கள் சாதாரண கனவுகளை காண மாட்டார்கள். அவர்கள் காணும் கனவுகள் மிகவும் உணர்ச்சி மிக்கதும் அர்த்தமுள்ளதுமாகவே இருக்கும். அவர்கள் கனவுக்கு பெரும்பாலும் குடும்பம், அன்பு, பாதுகாப்பு, அமைதி ஆகியவற்றை மையமாக கொண்டிருக்கும். இந்த கனவுகள் அவர்களை முன்னேற தூண்டும் சக்தியாக இருக்கும். ஆனால் கனவுகளுக்குள் மட்டுமே வாழ்ந்துவிட்டால் அது அவர்களை நிஜ வாழ்க்கையிலிருந்து விலக்கிவிடும். அதனால் கனவுகளையும் செயல்பாடுகளையும் இணைக்கும் சமநிலை முக்கியம். மேலும் கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மன்னிக்கும் திறன் ஒரு பெரிய வரமாக இருக்கும். அவர்கள் காயப்படுத்தப்பட்டாலும் ஒரு கட்டத்தில் மன்னிக்க தெரியும். இந்த குணம் அவர்களுக்கு மன அமைதிகளை தரும். ஆனால் அடிக்கடி மன்னித்து கொண்டு அதே தவறுகளை மீண்டும் அனுபவிப்பது அவர்களுக்கு தீங்காக மாறலாம். அதனால் மன்னிப்பதுடன் சேர்த்து எல்லைகளை அமைப்பதும் அவசியம் என்பதை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இவர்களின் வாழ்க்கையில் ஒரு மறைமுக வலிமை, அமைதியான உறுதி. அவர்கள் வெளியில் பலமாக காட்சியளிக்காமல் இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு உறுதியான மனம் இருக்கும். அவர்கள் ஒரு முடிவு எடுத்தால் அதை எளிதில் மாற்ற மாட்டார்கள். இந்த உறுதி காரணமாக அவர்கள் மெதுவாக இருந்தாலும் உறுதியான முன்னேற்றத்தை அடைவார்கள். அவர்கள் வெற்றி பெறும் விதம் சத்தமாக இருக்காது, ஆனால் அது மிக ஆழமானதாக, நிலையானதாக இருக்கும். கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வரும் முக்கியமான சவால் எதிர்பார்ப்புகள். அவர்கள் தங்கள் அன்பையும் பாசத்தையும் அளிக்கும் போது அதே அளவுக்கு திரும்ப கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். இந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாத போது மனவேதனையை ஏற்படுத்தும். இதிலிருந்து தப்பிப்பதற்கான வழி அன்பை எதிர்பார்ப்பின்றி கொடுப்பது அல்ல, ஆனால் அளவான எதிர்பார்ப்பை வைப்பது
கடைபிடிப்பது சமநிலைதான் அவர்களின் மன அமைதிக்கான ரகசியம். இவர்களின் வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்பம் தன்னிலை உணர்வு. ஒரு கட்டத்தில் அவர்கள் தங்களை ஆழமாக புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள். அவர்களின் பலம் என்ன, பலவீனம் என்ன அவர்களுக்கு உண்மையாக தேவையோ என்பதை உணர்ந்து கொள்வார்கள். இந்த உணர்வு அவர்களின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். அதன் பிறகு அவர்கள் எடுக்கும் முடிவுகள் தெளிவாகவும் உறுதியுடனும் இருக்கும். கடகம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் வெளியில் கிடைக்காது, அது அவர்களின் உள்ளுக்குள் உருவாகும். அவர்கள் தங்களை புரிந்து கொண்டு தங்களின் உணர்ச்சிகளை சரியாக வழிநடத்த ஆரம்பித்தால் அவர்களின் வாழ்க்கை தானாகவே உயர்வடையும். அவர்கள் தேடும் அமைதி, மகிழ்ச்சி, நிறைவு அவர்களுக்குத்தான் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்தவுடன் அவர்கள் வாழ்க்கை ஒரு புதிய பரிணாமத்தை அடையும். அதே போல கடகம் ராசிக்காரர்கள் என்பது ஒரு ஆழமான உணர்ச்சி கடல். அந்த கடலில் அலைகள் இருக்கும், அமைதியும் இருக்கும், சில நேரங்களில் புயலும் இருக்கும். ஆனால் அந்த கடலின் அடியில் எப்போதும் ஒரு நிலையான அமைதி இருக்கும். அந்த அமைதியை அடைந்து வாழ கற்றுக்கொண்டால் அவர்கள் வாழ்க்கை உண்மையான அர்த்தத்தை பெறும். சரி, ஒவ்வொரு மாதமும் உங்கள் வாழ்க்கை நட்சத்திர ஒளியில் மின்னட்டும். நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.